இது ஜஸ்முனை மஜ்சூமுன் ஜஸம் செய்யப்பட்டதாக இருக்கும். தஃபாலுங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு? ஜஸம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இன்னும் இருக்கு, லம்மும் இருக்கு. என்ன இருக்கு? இப்போ இல்லம் தஃஅலு ஒன்று இருக்கு. இன்னு செஞ்சிச்சா அல்லது லம்மு செஞ்சிச்சா? இதனால் எதுதான் செஞ்சிச்சான்? லம்மு தான். ஏன்னா அதுக்கு ஒரு 4 காரணம் சொல்கிறாங்க. லம்மு செஞ்சிச்சுங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? 4 காரணம் சொல்கிறாங்க. லம்மு கட்டாயம் அமல் செய்ய தான் செய்யும். கேட்டேன் இன்னும் எத்தனை இருக்கலாம் மொத்தம்? இன்னும் மொத்தம் 4. இன்னும் மொத்தம் எத்தனை? 4 இருக்கு. ஒன்று விழுந்தார் கேட்டேன் ஷர்த்தியத்தான இன்னு, ரெண்டாவது நஃபி செய்கின்ற இன்னு. விழுந்தார் கேட்டேன் ஷர்த்தியத்தான இன்னு, நஃபி செய்கின்ற இன்னு என் கணியை சொல்லி தந்தா. மூணாவது முஹஃபபுத்துமி சக்கீலாவான இன்னு. என்னது? முஹஃபபுத்துமி சக்கீலாவான இன்னு, இன்னவிலிருந்து லேசாக்கப்பட்ட இன்னு. நாலாவது ஜாயிதான இன்னுன்னு ஒன்று இருக்குது. என்னது? ஜாயிதா சில சமயம் இன்னும் வரும். விளங்குதப்பா? அப்போ இன்னும் மொத்தம் 4. ஷர்த்தியத்தான இன்னு, நஃபி செய்கின்ற இன்னு, முஹஃபபுத்துமி சக்கீலாவான ஜாயிதான் வரும். அப்போ அமல் செய்யாது. ஆனால் லம்மு அப்படி கிடையாதுங்க. லம்மு கட்டாயம் என்ன செய்யும்? அமல் செய்யும். வாஜிபத்துல் அமல், அமல் செய்வது என்னவா இருக்கும்? வாஜிபா இருக்கும். எத்தனாச்சு? 3ஆச்சா? லம்மு என்ன செய்யும்? கட்டாயம் அமல் செய்யும். விழுந்தார்கள் கட்டாயம் என்ன செய்யும்? அமல் செய்யும். ரெண்டாவது அது முலாரியில் தான் வரும். கேளு, முலாரியில் தான் வரும். அது விழுந்தார் கேட்டேன் லாம் இன்னும் இருக்க மாலியில் கூட வரும். இதில் கூட வரும், மாலியில் கூட வரும். ஆனால் இது எதில் தான் வரும்? முதாரியில் தான் வரும். ரைட்டப்பா? அதுக்கடுத்து ஒட்டிக்கிட்டு வேற இருக்குது. என்ன செய்யுது? ஃபேலோட ஒட்டிக்கிட்டுல இருக்கே. இன் லம் தஃஅலுங்கிற ஃபேலோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. 3ஆச்சா? விழுந்தருக்கு என்ன? 4வது அந்த லம் என்னச்சுன்னா மாலி மன்ஃபியாக மாற்றும். எதா மாற்றிடும்? அப்படியே மாலி மன்ஃபியாக மாற்றினால 2 ஒரு ஜுஸு மாதிரி ஆயிடுச்சு. லம்மும் தஃஅலும் என்னவாயிடுச்சு? ஒரு ஜுஸுவை போல் ஆயிடுச்சு. ஒரு ஜுஸ்வை போல் ஆனதுனால இன்னும் அதில் நுழைஞ்சிருச்சு. 2 ஒன்று தான். ஏன்னா ஒரு மாமூலில் 2 ஆமில் நுழையாது. இன்னும் ஒரு ஆமில், லம்மு ஒரு ஆமில். தஃஅலுன்னு ஒரு மாமூல் தான் இருக்குது. ஒரு மாமூலில் 2 ஆமில் போய் நுழையுமா? ஒரு ஆமிலுக்கு 2 மாமூல் 3 மாமூல்லாம் இருக்கலாம். 3 வரை தான் இருக்குது. 3 மஃபூலை தேடக்கூடிய வேலைலாம் இருக்குது. பக்க அரசா பிகி நப்ப அக்பரா அத்தேச அம்ப ஆக்கேதாக்க கப்பரா. அதுனா 3 மஃபூல்னு வருது. அப்போ ஒரு ஆமீலுக்கு 3 மாமூல் கூட வரும். ஆனால் 2 ஆமீல் ஒரு மாமூலில் போய் என்ன செய்யாது? நுழையாது. அப்போ இன்னும் ஒரு ஆமீல், லம்மு ஒரு ஆமீல் எப்படிங்க போய் நுழைஞ்சிச்சு? தஃஅலு என்ற மாமூலில் போய் எப்படி நுழைஞ்சுன்னா, இந்த லம்மு தஃஅலில் நுழைஞ்சு அதை மாலை மன்ஃபியாக மாற்றிட்டதுனால 2 என்னவாயிடுச்சு? ஒரு ஜுஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது லம் தஃஅலுங்கிறது ஒரு ஜென்ன மாலி மன்ஃபி ஆக்கிடுச்சுல. அதை கேட்டேன் அது கிட்டத்தட்ட என்ன செய்ய மாதிரி தான்? ஒரு ஜுஸு மாதிரியான். அதுவே தான் இல்லை நுழைஞ்சிட்டாங்க உள்ள. நுழைஞ்சாரு கேட்டேன். ஆனால் அமல் செஞ்சது எதுதான்? லம்மு தான். ஒழுங்குதான். தஃஅலு இதெல்லாம் விளங்கி படிங்கடா. எவ்வளோ ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்களோ மண்டு. அது நல்லா பார்த்து நம்ம சொல்லணும் இல்லைல்ல. ஒழுங்குதான் கேட்டேன். அதுக்கு முன்னால் ஆர்வமாக துடிப்பாக வரணும்ல. இப்போ தஃஅலு என்பது ஜஸ்முனை மஜ்சூமுன், அது ஜஸம் செய்யப்பட்டதாக இருக்கும். லம்மை கொண்டு ஜஸம் செய்யப்பட்டதாக இருக்கும், இன்னை கொண்டு அல்ல. ஏன்னா ஏன் லம்மு ஜஸம் செய்யுது, இன்னும் ஒன்றும் செய்யலை? ஆனால் 4 காரணம் சொல்கிறாங்க. அதனால் அண்ணா அந்த லம்மாகிறது வாஜிபத்துல் இமாலி, அமல் செய்து கொடுப்பது என்னவா இருக்கும்? வாஜிபாக இருக்கும். 1. அடுத்து முஹ்தஸத்தும் பில் முதாரி, அது முதாரியை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும். இதில் தான் வரும். அது முதாரியில் தான் லம்மு வரும். இன்னும் மாதியிலையும் கூட வரும். எதுலையும் கூட வரும்? மாதியில் கூட வரும். விளங்குதா? அது முஹ்தஸத்தும் பில் முதாரி, முதாரியை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக 2வது காரணமாச்சு. முத்தசிலத்தும் பில் மஹமூலி, அது மஹமூலோடு சேர்ந்ததாக இருக்கும். என்ன செஞ்சிருக்கு? தஃஅலோடு சேர்ந்து இருக்குது. மேலும் வழி அன்னஹா, அந்த லம்மு லம்மா செய்யறத்துகு, அந்த தஃஅலுவை மாற்றிவிட்ட போது, மாலியன் மாலி மன்ஃபியாக மாற்றிவிட்ட போது, சாரத்துக்கள் ஜுஸி மின்ஹு, அந்த முதாரியான ஃபேலிலிருந்து இந்த லம்மு ஒரு ஜுஸு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது என்னவா மாற்றுது? முதாரிய மாலி மன்ஃபியாக ஆக்கி ஒன்று சேர்த்து
இல்லை ஒன்று சேர்த்தவனை ஃபுல்லாக என்ன ஆக்கிடும்டா அது. இதில் விளங்குதான் இருக்கேன். ஒரு ஏதாவது ஒரு இது பண்ணதில்லை, மாதி மன்பியாக மாற்றுதில்லை. இதான் இருக்கேன். சம்மந்தம் இல்லாதவங்கள சம்மந்தமாக்கி விட்டால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி ஆயிடறான்ல. மாப்பிள்ளை ஒரு ஊர், பொண்ணு ஒரு ஊர். இதான் கேட்டேன். சம்மந்திங்கிறது மாற்றிடுறான்ல. ஒருத்தன் இடையில வந்து பூந்து அவே எங்கள் குடும்பம் நான் கண்காண நடக்குது, அவர் தான் காரணம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. அதுமாதிரி இந்த லம்மு வந்து என்ன செஞ்சு மாலி மன்ஃபியா தஃபோலுவை மாற்றுறதுனால கல் ஜுசி மினுகு இந்த முதாரியோட ஜுசு மாதிரி இணைஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. ரெண்டும் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. அதுவே தான் இன்னும் புயல் நுழைஞ்சிருச்சு. ரைட்டா? கல் ஜுசி மின்வது ஒரு ஜுசுவை போன்று ஆகிவிட்டது. இப்போ ஷருப்பு ஷருத்தி ஹாவே ஷருத்துடைய அருமான இன்னு கத்தாகிலி கத்தாகிலல் மஜ்மூஇ ஒட்டு மொத்தத்தின் மீது நுழைந்தது மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரெண்டாமில் நுழையக்கூடாத ஒரு மாமூல்ல ரெண்டும் ஒன்றுப்பா, லம்மு இந்த போலும் ஒன்றுப்பா. அது ஒரு ஜுசு ஆகிட்டதுனால அதில் போய் நுழையுது. விளங்குதானு கேட்டேன். ரெண்டு மாமூல்னு சொல்லாத, அந்த ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. லம் தபாலுங்கிறது விளங்குதா? அப்போ கண்ணோவி எப்படி அர்த்தம் வைக்கிங்க? ரெண்டும் ஒன்றுன்னா எப்படி அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க பாரு. கண்ணோவு கால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் போலும் இன் தரக்குத்துமுல் ஃபேலையில் இது போன்ற ஒரு சூறாவை உங்களால் கொண்டு வருவதை விட்டுருவீர்களே ஆனால் இன்னுடைய அர்த்தம் வைக்கிறேன் பாரு. இன் தரக்குத்தும் தஃபாலுக்கு வந்து எப்படி அர்த்தம் வச்சுட்டாங்க? தரக்குத்துன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா மாதியில் தான் நுழையுமில்லை இன்னும் அப்படி போட்டு காமிக்கிறாங்க பாரு. கேள்விக்கு கீழேயே பதிலை கொண்டு வந்துட்டாங்க. இந்த தரக்குத்துங்கிறது மாதிரியான ஃபேல் தானே. இல்லை விளங்குதா? இன் தரக்குத்துமுல் ஃபேலை விளங்கி படிங்கடா. இன் தரக்குத்துமுல் ஃபேலை இது போன்ற சூறாவை கொண்டு வருவதை நீங்கள் விட்டு விட்டால் விளங்குதப்பா, ஈமான் கொள்ளுங்க. ஈமான் கொண்டு பத்த பொன்னார் இல்லத்தி எப்போது அண்ணா சொல்லி ஜாரா மனிதர்களும் கல்லுகளுமாக இருக்கின்ற நரகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்போ கொண்டு வர முடியலையோ விட்டுட்டீங்களோ, இவ்வளோ பேர் நீங்கள் ஒன்று கூடி உங்களால் கொண்டு வர முடியலையே, அப்போ அது இறைவேதம் தானே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தி நப்சியிலேருந்து ஒரு சொல்லலை. ஈமான் கொடுங்கடா. ஈமான் கொண்டு நரகத்தை தவிர்த்துக்குங்கடா. எதை தவிர்த்துக்குங்க? ஆமீனும் பத்த கொன்னாரன்னு வரும். எப்படி வரணும்? ஆமாம், ஆமீனும் ஈமான் கொள்ளுங்கள் பத்த கொன்னார அப்படி இருக்கும். அங்கே விளங்குச்சா? அதான் ஷார்ட்டா எப்போ கொண்டு வர முடியலையே, நீ கொண்டு வர மாட்டீங்கல்ல, அதையும் சொல்கிறான். ஏதா கைப்பை இங்கே கொண்டு வர்றான். இல்லம் தஃபாலு நீங்கள் செய்யவில்லை என்றால் செய்ய மாட்டீங்கடா. கைப்பை சொல்கிறான், செய்ய முடியாதுங்கிறதையும் சொல்கிறான். நம்மளால் சொல்ல முடியாது ஒன்றால். நான் படைச்சவனுக்கு எல்லாம் தெரியும். ஆலிமுல் கைபு ஷஹாதா, அவனுக்கு எல்லாம் சம்மந்தான். நீ கொண்டு வரவும் முடியாதுடான்னு கைபை வேறு சொல்கிறாங்கன்னு. அவே ஈமான் கொண்டு மரியாதையாக நகத்தை தவிர்த்துங்கடா. ஒலிதாலிக்க இதனால தான் அது ரெண்டு ஒரு ஜுசுவாக ஆயிடுச்சுங்கிறதுனால லம்மும் தப்போரும் ஒரு ஜுசுவை போன்று ஆயிட்டது காரணத்தினால்தான் சாக ஜாஸ சாகன்னு அர்த்தம் ஜாயிஸ் ஆயிடுச்சு. இஜித்திமா உகுமா அது ரெண்டும் ஒன்று கூடுவது ஜாயிஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் லம்மும் அந்த ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. லம்மு அங்கே போய் சேர்ந்துருச்சு. அது ரெண்டும் ஒன்றாயிட்டதுனால இன்னும் வந்து இங்கே நுழைஞ்சிருச்சு. ரைடா? அது ரெண்டும் ஒன்றாகிவிட்ட காரணத்தினால் சாகை ஜாச இஜித்தி மாவுகுமா இன்னும் லம்மும் ஒன்று கூடுவது ஜாயிஸ் ஆகிடுச்சு. சரி, முடிஞ்சு. அடுத்து லன்னை பற்றி பேசுகிறாங்க. லன்னுங்கிறது பெரும்பான்மையானவர்கள் சீபோ இமாம் போன்றவர்கள் கலீல் இமாமுடைய ஒரு ரிவாயத்தில் அது முஸ்தகிலான வார்த்தை. அது எங்கேயிருந்து புரண்டது கிடையாது. அலமு முர்த்தஜில் மாதிரி அலமை முர்த்தஜில் மால்லப்பா. இப்ராஹிம் இஸ்மாயில்லாம் எழுத அலமு முர்த்தஜில். சுஆது ஒரு பெண்ணுக்கு பேர், உதது ஆணுக்கு பேர், எல்லாம் வந்து என்னது அலமை முர்த்தஜில். மன்கோலும் இருக்குது. ஃபதுலுங்கிற மாதிரி. ஃபதுலுங்கிறது மஸ்தரை பிடிச்சி ஒரு ஆளுக்கு பிரட்டி பேரை வச்சுட்டோம். விழுந்தர் கேட்டேன். மீதமாக அளவு மன்கூல் தான் இருக்குது. முருத்தஜி ரொம்ப கம்மி தான். விளங்குதா? நாசிர்னு பேர் வைக்கிறோம். நாசிருக்கு இசு பாய் தானே. மன்சூர்னு பேர் வைக்கிறோம். இசு மஃபூல் அதுதான் பிடிச்சி பேராக்குறோம். அப்படி தானே? மீதமாக அளவு மன்கூல் தான் வரும். இதில் விளங்குதில்ல. ஜியாத் மஸ்தர், அது ஜியாத் ஜாத யஸீத் ஜியாத் மஸ்தர், அதுதான் பேராக வச்சுருக்கோம். மீதமாக எடுத்துக்கோ. ஃபதுலுர் ரஹ்மான், ஃபதுலுங்கிற மஸ்தர் தான்.
விளங்குதானே? மஸ்தர் தான் இஸ்மு ஃபைல் அது ரசீன்கிறது. சரிவா? லன் லன்னாகிறது கலா, இதே மாதிரி லாவி போல நஃபியில் முஸ்தக்பிலி வருங்காலத்தை நஃபி செய்யுங்கிற விஷயத்தில் லா மாதிரி லாவும் வருங்காலத்தை தான் நஃபி செய்யும். லாவும் என்ன செய்யும்? லம் அப்படி இல்லை, அது மாதி மன்ஃபியால் மாற்றோம். வல்லன் லன்னாகிறது கலா லாவை போல நஃபியில் முஸ்தக்பிலை நஃபி செய்கின்ற விஷயத்தில் லாவை போல கைரை என்றாலும் அன்னஹு இந்த லன்னு அபுலகு ரொம்ப வீரியமானதாக இருக்கும், ரொம்ப வீரியமானது. லன் தனாலுல் பிர்ர நலவை அடையவே மாட்டீர்கள்னு ஒரு அழுத்தணும். முஸ்தக்பிலை நபி செஞ்சு ஒரு வீரியத்தையும் அது காமிக்கும். அப்படிதானே? அபுலகு ரொம்ப வீரியமானது லன்னு. லாவை விட லன்னு என்ன இருக்கு அப்படி சொல்லி கைர அன்னவு என்றாலும் லன்னு அபுலகு அது ரொம்ப வீரியமானது என்ன இருக்கே. கைர அன்னவு அபுலகு வீரியமானதும் கூட லாவை விட. முஸ்தகிபில் தான் ரெண்டுமே நபி செய்யும், லாவும் லன்னும். ஆனால் இது வீரியமானது என்னது. சில பாம்புலாம் கடிச்சா சட்டுன்னு செத்து போயிடுவாங்கள, கட்டு விரியன்னு சொல்கிறான். கண்ணாடி கருநாகங்கிறான், அதெல்லாம் கடித்த உடனே மண்டையை போடுறான். ரொம்ப வீரியமான விஷயம். கோதுமை நாகம்லாம் இருக்குது, அது போட்ட உடனே செத்து போயிடுவான். சில பாம்பு உன்னை பார்த்தாலே போதும் கண்ணு தெரியாமல் போயிடும், ஏன்னா பீச்சு அடிச்சிடும் விஷத்தை. இந்த பாம்பு நம்மளை பார்த்தாலே போதுமா, பார்த்தாலே டானது எங்கே தான் அடிக்குமா அந்த விஷத்தை, கண்ணில் தான் அடிக்கும். இப்படி ஒரு பாம்பு இருக்குது, பாம்பை பார்த்த உடனே கண் தெரியாமல் போயிடும், விஷத்தை பாய்ச்சிடும். அதுமாதிரி வீரியமானது எது லன்னு. ஒகுவே இந்த லன்னாகிறது ஹருஃபுன் முக்குத்தீபுன் இந்த சீபவைகி சீபவி மாமிடத்தில் தனித்த ஒரு எழுத்தாருங்க. கீழே போட்டுக்க பாருப்பா, எப்பா முக்குத்தீபுன் ஐ முஸ்தகில்லுன்னு போட்டிருக்கா, தனித்ததுன்னு அர்த்தம். மேலே போட்டிருக்கு பாரு, எது மாதிரி அலமே முர்த்தஜில் போட்டிருக்கு பாருப்பா, மேலே போட்டிருக்கா முர்த்தஜில் கேட்டாது, முர்த்தஜில் மாதிரி ஒரிஜினல். இஸ்மாயில் இப்ராஹிம்லாம் என்ன இருக்குது, முர்த்தஜில். அந்த இஸ்மாயில கூட முர்த்தஜில்னு சொல்கிறோம் இல்லை, இஸ்மாயில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈல்னா அல்லா, இஸ்மானா கேளு. யாழ்லா ரப்பி அபிலி மீன சால் நான் துவா கேட்டே இருக்கேன், ரப்பே எனக்கு தரமாட்டேங்க யாழ்லா, எனக்கு தாய் அல்லா இஸ்மாயில். யாழ்லா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளேன். இஸ்மாயிலை தான் இஸ்மாயில் ஆக்கிட்டாங்க. அப்போ இஸ்மாயில் ஒரு அம்பரு கேளு. ஈலுங்கிறது வந்து அது என்னது, அது அபரானி பாஷை. அரபியும் அஜமியும் ஒன்று கூண்ண ஒரு அளவு அது. ஆனாலும் அது அளவு முத்தஜில் தான் சேர்க்குறாங்க. சரி, இந்த லன்னு ஹருபுன் முக்கத்தீபுன் இந்த சீபவிகி சீபவி மாமிடத்தில் தனித்த ஒரு எழுத்து, அது எங்கே இருந்து புரண்டதெல்லாம் கிடையாது. ஒல் ஹலீல் ஹலீல் மாமிடத்துலையும் அது அசல் தான். ஏதா ரிவாயத்தீனி அன்பு ஹலீல் இமாமை தொட்டு உண்டான 2 ரிவாயத்தில் ஒரு ரிவாயத்தில் ஹலீல் இமாமிடத்தில் தனித்தது தான். ஹலீல் இமாமிட 2 ரிவாயத்து இருக்குது, அதில் ஒரு ரிவாயத்தில் அசலுங்கிறாங்க. சீபை இமாம் நகுவில் முக்கியமானவங்க, அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, அது முஸ்தகில் தாங்கிறாங்க. வவீர் ரிவாயத்தில் உஹ்ரா ஹலீல் இமாமை தொட்டு உண்டான இன்னொரு ரிவாயத்திலே அசலுஹு இந்த லன்னுடைய அசல் லா அன் எப்படி இருக்குமா, லா அன் அன்னு இருக்கும். அந்த 2 அலிமையும் தள்ளி விட்டு லன்னு ஆக்கிட்டாங்க. யார் சொல்கிறா? ஹலீல் மாமுடைய இன்னொரு ரிவாயத்து ஒரு ரிவாயத்தில் ஒரிஜினல்ங்கிறாங்க. இந்த ஃபர்ரா இமாம் இடத்தில் லா லன்னு எப்படி இருந்துச்சு, அசல்ல லான்னு இருந்துச்சு. அந்த அலிபை தான் நூனாக்கி லன்னு ஆக்கிட்டாங்க. நேற்றே சொல்லியாச்சு இதெல்லாம். இந்த ஃபர்ரா இமாமிடத்தில் லா லன் என்பது எப்படி இருக்கும், உபிதிலத்து அலிஃபுகா அந்த அலிஃபை மாற்றப்பட்டுருச்சு. நூனன் எப்படி மாற்றப்பட்டுருச்சு, நூனா மாற்றப்பட்டு லன்னு ஆக்கிட்டாங்க. சரி, அடுத்து பக்கூதை பற்றி பேசுகிறாங்க. தம்பி பக்கூதுன்னு எப்படி படிக்க, ஃபத்தை வச்சு படிக்கணும் இஸ்மு. உக்கூதுன்னு படித்தா மஸ்தர். வல் பக்கூது பில் ஃபத்தஹி ஃபத்தஹி கொண்டு உண்டான பக்கூது என்பது மா தூக்கத பிஹி நாரு நெருப்பு எதை கொண்டு மூட்டப்படுமோ அதுவாக இருக்கும்.
நெருப்பு எதை கொண்டு மூட்டப்படுமோ அந்த விறகு. லம்மி லம்மை கொண்டு உக்கூது என்பது அல் மஸ்தரு வருங்க. அது மஸ்தராக இருக்கும். எடுத்தனப்பா ஏ தம்பி, உக்கூதுனா மஸ்தரு, வக்கூதுனா இஸ்மு, எரிக்கப்படக்கூடியது, எரிபொருள்னு அர்த்தம். வக்கது ஜா அல் மஸ்தரு, சில சமயம் மஸ்தரும் வரும், பில் பதவி கொண்டு வருமா. இல்லை உக்கூது தாம்டா மஸ்தரு, சில சமயம் எதுவும் மஸ்தராக வருமா, வக்கூது மஸ்தராக வருங்கிறான். ரைட்டா. வக்கது ஜா அல் மஸ்தரு, சில சமயம் மஸ்தரும் கூட பில் பதவி கொண்டு வக்கூது என்று வரும். கால சீமவை, அதுக்கு சீபை இமாம் ஒரு ஆதாரம் சொல்கிறாங்க. ஏப்பா சீபை இமாம் வெறும் சூப்பரான ஆள் இல்லை. இப்போ கால சீபவை, அதுக்கு வக்கூதுன்னு சொல்லிட்டு அது இஸ்மு தானே, இல்லை இஸ்மு வேறு மஸ்தர் வேறு தானே. வக்கூதுங்கிறது மஸ்தரு, மஸ்தரு இஸ்மு தானேன்னு கேட்கக்கூடாது, அது மஸ்தரித்தான இஸ்மு. வக்கூதுங்கிறது ஒரிஜினல் இஸ்மு, அது எரிபொருள்னு அர்த்தம். இஸ்முனாலே கலிமத்துன் ததுல்லா மானன் பினப்சியா வைரம் குத்தன்பி ஐதில் அஸ்மினத்தி சலாசா தானப்பா. எரிபொருள். அப்போ மஸ்தரை கூட வக்கூதுன்னு படிக்கலான்ட்டு சொல்லிட்டு சீபைமா ஒரு காரணம் சொல்கிறாங்க. கால சீபைமா சொல்கிறாங்க, சமீனா மையக்கூலு சொல்லக்கூடியவர்கள்ட்ட நம்ம கேட்டிருக்கோம். இப்பா சமீனா மையக்கூலு சொல்லக்கூடியவர்கள்ட்ட கேட்டிருக்கோம். வக்கதத்தின் நாரு வக்கூதா, வக்கதத்தின் நாரு வக்கூதன் ஆலியா என்று கேட்டிருக்கிறோம். இல்லையா மஸ்தர் இல்லை மஃபூல் முத்தலக்குப்பா, மஃபூல் முத்தலக்குலாம் மஸ்தர் தானேப்பா. வக்கதத்தின் நாரு நெருப்பு எரிந்தது, வக்கூதன் ஆலியா ஓங்கிய மேலோங்கி எரிதலாக எரிந்தது, நல்ல உயரமாக எரிஞ்சிச்சு. இப்போ வக்கூதன் எனக்கு மஸ்தர் தானே, அது மஃபூல் முத்தலக்கு. ஏய் மஸ்தரையும் வக்கூதுன்னு படிக்கலாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வந்துட்டாங்க சீபாமி. வக்கதத்தின் நாரு வக்கூதன் ஆலியான்னு சொல்லுவாங்க. அதில் உட்கார தூங்குனா கொண்டுருவேன். ஒழுங்க கடை இது ஒழுங்க காலை மடக்கி போட்டுக்காரு. வகதத்தினாரு வக்கூதன் ஆலியான்னு சொல்லுவாங்க. சொல்வதை நம்ம கேட்டிருக்கிறோம். சொல்லுகின்றவர்களை மஸ்தர் வக்கூதுன்னு வருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வந்துட்டாங்க. கொச்சா அதுக்கு அடுத்து இல்லை இஸ்மை வக்கூதுன்னு படிக்கணும், மஸ்தரை வக்கூதுன்னு படிக்கணும். மஸ்தரை வக்கூதுன்னு படிக்கிற மாதிரி இஸ்மையும் எப்படி படிப்பாங்களாம், வக்கூதுன்னு படிப்பாங்க. வக்கூதுங்கிறது இஸ்மில் இல்லை, அது எப்படி படிப்பாங்களாம், உக்கூதுன்னு படிப்பாங்க. அதான் வக்கூது தானே படிக்கிறோமே. மஸ்தரு உக்கூதுரா, இஸ்மு வக்கூது. எப்போ மஸ்தரை வக்கூதுன்னு படிக்கலாங்கிறோமோ இஸ்மையும் என்ன செய்யலாமா, உக்கூதுன்னு படிக்கலாம். ஒல் இஸ்மு லம்மி, இஸ்மு லம்மை கொண்டு உக்கூதுன்னு நிச்சயப்படுது படிக்கப்படுது. எரிபொருளையும் உக்கூதுன்னு சொல்லலாமா. எரிபொருளையும் என்ன இருக்குது, அது கம்மியாக ஓதவும் படுங்க உக்கூதுன்னு சொல்லிட்டாரான்னு. வல அல்லஹு, அப்போ உக்கூதுன்னு படிச்சிட்டோம்னா மஸ்தருன் சும்மிய பிஹி, அந்த இஸ்மை கொண்டு பேர் வைக்கப்பட்ட மஸ்தர்ன்ற உடனே தான் இஸ்மை கொண்டு பேர் வைக்கப்பட்ட மஸ்தர்னு சொல்லிடும். கமாக்கியில் சொல்லப்படுவதை போல எப்படி ஃபுலானுன் ஃபஹ்ரு கௌமிஹி ஜெயினு பலதிகின்னு இல்லை, ஜெய்துன் ஆதினுன்னு தானே சொல்லணும். ஜெய்துன் ஆதினுன்னு சொல்லுறது அதுன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப சூப்பரான ஜீவிதமான அர்த்தம். ஜெய்துன் ஆலிமுன்னு சொல்ல இடத்துல ஜெய்துன் இல்முன்னு சொல்லுவோம். ஏன் ரொம்ப கெட்டிக்காரங்கிறனால. விளங்குதா? எப்படி கமாக்கியில் சொல்லப்படுவது ஃபுலானுன் ஃபஹ்ரு கௌமிஹி, இன்னான் அந்த கூட்டத்தில் ரொம்ப பெருமைக்குரியவன். ஜெயினு பலதிஹி, அந்த ஊரையே அலங்கரிக்கக்கூடியவன். ஜெயின்கிறது மஸ்தர்லப்பா. ஜெய்யினுன், ஜெய்யின் அலங்கரிக்கக்கூடியவன் சொல்லணும் இசுபாயிலா. ஆனால் ஜெயின் மஸ்தரா நினைச்சாங்க படிக்கிறாங்க. எப்படி இசுபாயில் சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி மஸ்தரை சொல்லப்படுகிறதோ, ஃபாஹிர்னு சொல்ல இடத்துல ஃபஹ்ருன்னு, ஜெய்யின்னு சொல்ல இடத்துல ஜெயின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைச்சலாமா. உக்கூதுன்னு படிச்சிடுறது. உக்கூது படிக்க வேண்டிய இடத்துல மஸ்தரை கொண்டு படித்தா முபாலகா கிடைக்கும். மஸ்தரை கொண்டு படித்தா என்ன செய்யும், முபாலகா கிடைக்கும்ல. அதனால் ஏன் குறிய பி கம்மியாக உக்கூதுன்னே ஓதப்படுறான். உக்கூதுன்னு நான் சொல்லிக்காரான். தொழுவையில் ஓதக்கூடாது, சாதாரண கிராத்து. சாதாரண கிராத்து என்ன செய்யக்கூடாது. சரி, ஆனால் அப்போ லாயிரு சரியான கருத்து என்னென்னா அன்னல் முராது பிகல் இஸ்மு, வக்கூது என்பதை கொண்டு நோங்க என்னதான் இஸ்மு தாங்க. விளங்குதா? இன் உரியத பிகில் மஸ்தரு, அதை கொண்டு மஸ்தரை நாடப்பட்டால்
வக்கூதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், மஸ்தர நாடப்பட்டால் பல ஹதிபி முலாஃபின், முலாஃபி போக்கப்படுவதுன்னு ஒரு ஆரமாக இருக்கும். ஏப்பா வக்கூதுன்னு படித்தது மஸ்தருன்னு சொல்லலாம்ல, சொல்லிட்டோம்னா என்னவாயிரும், அது முலா போக்கப்பட்டிருக்கும். பலா அப்போ அதை மஸ்தரா வக்கூதுன்னு படித்து மஸ்தரை நாடப்பட்டால் சொல்லுபா வீண் உரி தபிகள் மஸ்தரு பலா ஹதிபி முலாஃபின், முலா போக்கப்படுவதின் ஒரு ஆரமாக இருக்கும். ஐ வக்கூதுஹா அது நரகத்தின் விரவு, ஏத்திரா குன்னாஸ் மக்களை போட்டு கரிப்பதாக இருக்கும். இதற்கு என்ன வக்கூதுஹா அந்த நரகத்தினுடைய எரிபொருள், ஏத்திரா குன்னாஸ் மக்களை போட்டு எரிக்கிறது. எல்லாம் சரியாயிரும். உலக தாக்கியத்தோடு வக்கூதுவ மஸ்தரா ஆக்குனீங்கன்னா அங்கே ஒரு முலா போக்கப்படுதுன்னு அர்த்தம். நினைச்சுப்பட்டுருக்கேங்க. வக்கூதுஹா வக்கூதுன்னு மஸ்தரா தான், அது என்ன தான் படிக்கணும், அதை இஸ்முன்னு தான் சொல்லணும். நீ மஸ்தரும் சொல்லலாங்கிறாங்கல்ல. அப்போ அப்படி சொன்னோம்னா வக்கு என்ன இருக்குது, அங்கே ஒரு முலா போக்கப்பட்டது ஆன்மா இருக்கும். அப்போ வக்கூதுஹா அந்த நரகத்தை போட்டு எரிக்கிறதுங்கிறது ஏத்திராக்கும் நாசு மக்களை போட்டு எரிக்கிறதா இருக்கும். ஏத்திராக்குன்னு பிரச்சனை இல்லாமல் போயிருமில்ல. நரகத்தை போட்டு எரிக்கிறதுங்கிறது எரிபொருள்னு சொல்கிறது இல்லை, ஏத்திராக்கு வந்து எரிபொருள்னு காமிச்சிருச்சு. வக்கூதுஹா நரகத்தை போட்டு எரிக்கிறதுங்கிறது ஏத்திராக்கும் நாஸ் மக்களை போட்டு எரிக்கிறதா இருக்கும். ஏட்டா வல் ஹிஜாரத், ஹிஜாரத் என்பது வைய ஜம்மு ஹஜர், ஹஜருடைய பன்மையாக இருக்கும். ஏக்கு ஜம்மா ஹஜருக்கு ஜம்மு ஹிஜாரத் தான். கேள்விப்பட்டிருக்கியா? வல் ஹிஜாரத், ஹிஜாரத் என்பது வைய அது ஜம்மு ஹஜர், ஹஜருடைய பன்மையாக இருக்கும். இது மாதிரி ஜிமாலத்தின் ஜம்மு ஜமல், ஜமலுக்கு ஜம்மு ஜிமாலத்துங்கிற மாதிரி. ஏப்பா இது ஆமாம் ஜிமாலத் ஜம்மு ஜமல், ஜமலுடைய ஜிமாலத் என்பதை போல. ஜமல்னா பல ஒட்டகங்கள், ஜிமாலத்துனா விளங்குதா, ஜமல்னா ஒரு ஒட்டகம், ஜிமாலத்துனா பல ஒட்டகம். இஜாரத்துனா ஜம்மு தானே சொல்கிறோம். ஜிமாலத்தின் ஜம்மு ஜமல், ஜமலுடைய பன்மை ஜிமாலத் என்பதை போல. அப்போ ஜிமாலத்துங்கிறது வந்து என்னது, ஜம்மு, ஜமலுங்கிறது ஒருமை, ஜமலுக்கு ஜம்மு ஜிமாலத்துங்கிற மாதிரி, அஜருக்கு ஜம்மு இஜாரத்து. ஆனால் ஒவ்வொரு கலீலுன்னு கயிறு முன்காசின் கியாசு பிடிக்கப்படாது கம்மியான ஜம்மா இருக்கும். இதில் என்ன கிடையாது, ஜம்மு கம்மியானதாக வராது, ஆழத்தில் ஜம்மு வராது, அப்படி வந்தால் கம்மி. சரிங்க, இங்கே கல்லுங்கிறது கூட நோக்கம் என்ன, நரகத்தினுடைய எரிபொருள் கல்லுன்னு வருதே, சிலைகள்னு அர்த்தமா. ஒல் முராது பிகா இந்த ஹிஜாரத் என்பதை கூட நோக்கம் அல் அசனாம் உள்ளத்தி நஹத்தூகா அவர்கள் செதுக்கினார்களே, கரணூ பிகா அம்புசகம் தங்களை அதோடு இணைத்தார்களே. சிலையோடு இணைச்சிடறான். நம்ம அல்லாவோடு இணைஞ்சிருக்கோம், அல்லா ரசூலோடு. அவன் எதோடு இணைஞ்சிருக்கான் கேட்டுப்பா. ஒல் முராது பிகா ஹிஜாரத் என்பதை கொண்டு நோக்கம் அல் அசனாம் உள்ளத்தி நஹத்தூகான செதுக்கிறது, அவங்க செதுக்கிய சிலைகளாயிருக்கும். கரணூ பிகா அம்புசகம் தங்களை சிலையோடு சேர்த்து விட்டார்களே, தங்களை சேர்த்து விட்டார்களே, அப்படிப்பட்ட சிலைகளாக இருக்கும். அபதூகா இன்னும் அதை வணங்கினார்களே, தமன் ஆசைப்பட்டதினால், ஷஃபாத்திகா அந்த சிலைகளெல்லாம் சிபாரிசு செய்யுங்கிற விஷயத்தில், ஷஃபாத்திகா அந்த சிலைகளெல்லாம் சிபாரிசு செய்யும் என்று ஆசைப்பட்டதினால் அதை வணங்கி விட்டார்களே, அந்த சிலைகளாக இருக்கும். மேலும் வந்திபாய் பிகா அந்த சிலைகளை கொண்டு பயனடைகின்ற விஷயத்திலையும் அது பயன் செய்யும் உபாரம் செய்யும் நினச்சி வச்சுருக்கான். ரைட்டப்பா. வந்திபாயி மிக அந்த சிலைகளை கொண்டு பயனடைகின்ற விஷயத்திலேயும், வஸ்திதிபாயில் மலாரி இடர்களை தட்டுங்கிற விஷயத்தில், மக்கானத்தையும் அதனுடைய அந்தஸ்துகளை கொண்டு, மக்கானத்தையும் மேலே போட்டுருப்பார் மருத்தை பற்றியும், அவங்களுடைய அவங்களுக்கு கூட சிலருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லணும், அவருக்கு நாங்கள் மரியாதை உண்டுங்கிறதுனால தானப்பா சிபாரிசு லெட்டர் கேட்குறோம். வஸ்திதிபாயில் மலாரி மக்கானத்தையும் அந்த சிலைகளினுடைய அந்தஸ்தை கொண்டு இடர்களை எல்லாம் தட்டுங்கிற விஷயத்தில் ஆசைப்பட்டதினால் அதை வணங்கி விட்டார்களே, அப்படிப்பட்ட சிலைகளாக இருக்கும். ஏப்பா அப்போ என்னவெல்லாம் நினச்சா அந்த சிலையை போய் ஏன் வணங்கினா இல்லை, ஏன் வணங்கினா, அதை சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டான், அதனால் பயன் கிடைக்கும்னு நினச்சான். அதுக்கு அந்தஸ்து இருக்குங்கிறதுனால இடர்கள் வருகின்ற துன்பங்களை எல்லாம் தட்டும்னு நினச்சான். ஆனால் அதுவே துன்பம் ஆயிடுச்சு. சிலைகளை வணங்குனது இவனுக்கு என்ன ஆயிடுச்சு. சரி.
அப்போது இங்கே கல் நீ எதை போய் கடவுள்னு நினச்சி வணங்கினியோ ரஸ்கல் அதை தமிழ் நரகத்துக்கு போடுறேன் உன்னோட சேர்த்து. அப்போ வக்கூது அண்ணா சொல்லி யாரான்னா நரகத்துக்கு விரவு யார்? காவிர்களும் அந்த காவிர்கள் வணங்கிய சிலைகளும் தான். சரி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்களங்க, எங்கே வருதுங்க? இருக்குங்க, குரான்லேயே எல்லாம் சொல்கிறான். இப்போ எதுல்ல அலைகி இந்த தம்பி இஜாரத் என்பதை கொண்டு நோக்கம் என்னதுதான்? சிலை என்பது மீது அறிவிக்கிறது கவுலுஹு தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி என்ன சொல்லுங்க? இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், காவிர்களே நீங்களும் அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் வணங்குகின்ற சிலைகளும் அஸபு ஜஹன்னம் நரக விறகுகளாக இருக்குங்க. என்னவா இருக்கும்? சரி, அப்போ ஏங்க அந்த ஏபா காவிர்களே நீங்களும் நீங்கள் வணங்குகின்ற சிலைகளும் நரகத்தின் விறகு, ஏன் அதை போட்டு இருக்கிறான்? சிலைகளை அதுன்னு கேட்டேன். எதை போய் உபாரம் செய்யணும்னு நினச்சி வணங்கியோ அதையும் ஒன்று தண்டனையாக்கிறது. எது மாதிரி? ஜக்காத்து கொடுக்காம காசை சேர்த்து வச்சா என்ன இருக்குது? அந்த கன்சே அந்த செல்வமே அவனுக்கு என்னவா இருந்தே? யௌம யுஹமா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் துக்வா பிஹா ஜிபாஹுஹும் ஜுனூபுஹும் ظهورهم هذا ما كنزتم لأنفسكم وذوقوا ما كنتم تكنزون. அப்படி தானப்பா? வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காமல் சேகரிக்கிறாங்களோ, சேகரித்து வைக்கிறார்கள் ஆயிரவர்கள், பஷீருகும் பிஅதாபின் அலீம், வேதனை தருகின்ற அதாபு, வேதனை ஊட்டப்பட்ட அதாபுகளுக்கு இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள். நாளைக்கு கியாம நாளில் அதுதான் உருக்கி அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சூடு போடப்படும். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அதை சூடாக்கப்படும் நாளிலே. துக்வா பிஹா, அந்த ஊறுக்கப்பட்ட அந்த தண்ணியை கொண்டு சூடு போடப்படும். துக்வா பிஹா ஜிபாஹுகும், நெத்தியிலையும், ஜுனூபுகும் விழாக்களிலையும், லுஹூருகும், அப்படிதானங்க? துக்வா பிஹா ஜிபாஹுகும் ஜுனூபுகும் லுஹூருகும், முதுகலையும் சூடுபடப்படும். ஆதா மாக்கனஸ்தும் அம்புசிக்கும், இதான் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைத்தது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்ல. அதே மாதிரி தங்கங்களை வெள்ளிகளை ஜக்காத்து கொடுக்காம சேகரித்து வச்சானுல்ல, அவனுங்களுக்கு அந்த தங்க வெள்ளியே அவனுங்களுக்கு என்னவாயிடுச்சு? அதாபாவும் மூமின்களுக்கு நல்லா சொல்கிறான்ல. அதுமாதிரி காவிர்களுக்கு எந்த சிலைகளை போய் கடவுள்னு வணங்கினானுங்களோ அதே அவனுக்கு துன்பமாக போயிடுச்சு, அதாபா போயிடுச்சு. அதான் உதிபு, அந்த காவிர்கள் அதாபு செய்யப்படுவார்கள். இமாவுவ மனுஷவு ஜுருமியும், அவனுடைய பாவம் உண்டாகின்ற இடமாக இருக்குமே அந்த ஒன்றை கொண்டு. பாவம் உண்டாகிற இடமே என்ன தான்? சிலை தான். அப்படிதானப்பா? உதிபோர் அதாபு செய்யப்படுகிறார்கள். இமாவுவ மனுஷவு ஜுருமியும், அவனுடைய பாவம் உண்டாகின்ற இடமா இருக்குமே அதை கொண்டு அதாபு செய்யப்படுகிறார்கள். கமா உதிபல் காணிசூன, தங்கங்களையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்தவர்கள் அதாபு செய்யப்படுவதை போல. பிமா கனசூஹு, எதை சேகரித்தார்களோ அந்த ஒன்றை கொண்டே அதாபு செய்யப்படுவதை போல. தங்கங்களையும் வெள்ளிகளையும் அது உபாரம் செய்யணும்னு சேது வச்சான், அது அவனுக்கு அதாபா மாறிச்சில்ல. அது மாதிரி கமா சொல்லுப்பா, கமா உதிபல் காணிசூன, செல்வங்களையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேகரித்து வைத்தவர்கள் அதாபு செய்யப்படுவதை போல. இமா கனசூஹு, எதை சேகரித்து வைத்தார்களோ அந்த ஒன்றை கொண்டு அதாபு செய்யப்படுவதை போல. விளங்குதப்பா? அந்த சிலைகளே அவர்களுடைய பாவம் உண்டாகின்ற இடமா இருக்கும். அப்படிதானப்பா? பாவம் உண்டாகின்ற இடமா இருக்குமே அதை கொண்டே அதாபு செய்யப்படுறாங்க. உபாரம் செய்ய நினச்சி வணங்கினான்ல, அதுவே பாவம் உண்டாகின்ற இடமா ஐயா அது அதாபு செய்யப்படுது. அப்போ உதிப்பு அதாபு செய்யப்படுகிறார்கள். இவாவுவ மனுஷவு ஜுருமியும், ஒரு பாவம் உண்டாகின்ற இடமா இருக்குமே அதை கொண்டு அதாபு செய்யப்படுறாங்க. கமா உதிபல் காணிசூன இமா கனசூஹு, தங்கங்களையும் செல்வங்களையும் சேகரித்து வைத்தவர்கள் சேகரித்து வைத்ததை கொண்டே அதாபு செய்யப்படுவதை போல் அதாபு செய்யப்படுறாங்க. அப்படி கொடுக்கலாம். அல்லது இதுக்கு மாற்றமா இல்லை, சிலைகள்லாம் உபாரம் செய்யும்னு நினச்சான், அது துன்பமாக போகுது, இடரா போகுது. அப்படி விளங்குதா? அவுபி நக்கீதி மாக்கானு எத்த வக்காவுன, எதை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை கொண்டு அதாபு செய்யப்படுறாங்க. சிலைகளை வணங்கினா உபாரம் கிடைக்கும் செய்யணும், வணங்கினா எதிர்பார்த்தான் தவக்குனா எதிர்பார்க்குறதுப்பா. விளங்குதுரா? இப்பா தவக்குனா எதிர்பார்க்கிறது. அவுபி நக்கீதி மாக்கானு எத்தவக்காவுன, எதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை கொண்டு அதாபு செய்யப்படுகிறார்கள். ஏன் ஜியாதத்தன் இத்தஅஸ்ஸுரியும், அவனுடைய கை சேதத்திலே கை சேதத்தை அதிகமாக்குவதற்காக. ஜியாதத்தன் இத்தஅஸ்ஸுரி, இல்லை உபாரஞ்சின்னு நினச்சி வணங்கினேன்டா, கடைசியில் இதுவே எனக்கு அதாப ஆயிடுச்சேன், கை சேதப்படுவான்ல. ஜியாதத்தன் இத்தஅஸ்ஸுரியும்,
உடைய கை சேதத்தை அதிகமாக்குவதற்காக வேண்டி எதிர்பார்க்கக்குள்ளாயிருந்தார்களே அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை கொண்டு தாபம் செய்யப்படுகிறார்கள். சரி, எப்பா இங்கே கல்லுங்கிறதை கொண்டு நோக்கம் அவங்க வழங்கிய சிலைகள்னு சொன்னோம். ரைட்டா? இப்போ இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, கல்லை கொண்டு நோக்கம் என்னது தான், தங்க வெள்ளி தான். எப்படி என்னது, தங்க வெள்ளி அவனோட உருக்கி இந்த தங்கத்தை தான் கல்லுங்கிறான். காசு இருந்தது பயன் இல்லைன்னா என்னது, கல் மாதிரி தானே இது. வணங்குதப்பா, காசையை தான் அள்ளி திங்க முடியும், இல்லை காசு அள்ளி திங்க முடியும். பணத்தையும் காசையும் அதை கொடுத்து தான் இன்னொன்று வாங்க முடியுமே தவிர அதை அள்ளி திங்க முடியாது. அப்போ எப்போ அந்த காசு இருந்து உனக்கு பயன் இல்லையோ அது எது மாதிரி தான், அது கல் மாதிரி தான். அப்போ தங்க வெள்ளத்தை தான் கல்லிங்கிறான். தங்க வெள்ளியை தான் அவனோட உரிக்கு மேலே ஊற்றப்படும். விளங்குதப்பா? அதான். அப்போ இது கவர்ச்சியான கருத்து கிடையாது. என்ன கிடையாது? ஏன் உய்தத்தில் காஃபிரிங்கிறான்ல, வகூது அன்னாசு வல் இஜாரா, மனிதர்களும் கல்லுகளும் அதனுடைய எரிபொருளாக இருக்குமே அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்க. உய்தத்தில் காஃபிரி, அது யாருக்கு தயாரிக்கப்படுகிறது நரகம்? தங்க வெள்ளியை கொண்டு அதாபம் செய்யப்பட்டதான் மூமினுக்கே இருக்க. உய்தத்தில் காஃபிரில் பின்னால் இருக்கப்போ இது கவர்ச்சியான அர்த்தம் இல்லை. தங்க வெள்ளியை உரிக்க மேலே ஊற்றப்படுங்கிறது ஒரு அர்த்தம் வச்சாலும் என்ன கிடையாது, அதான் சொல்கிறாங்க. கீழே சொல்லப்படுகிறது அப்படித்தானே இருக்கே. அது அகப்புவல் ஃபில்லத்து, இங்கே கல் என்பதை கொண்டு நோக்கம் என்னது, தங்கமும் வெள்ளியும்னு சொல்லப்படுது. அல்லத்தி காணும் எக்னிசூனகுமா, அது ரெண்டையும் சேர்த்து வச்சாங்களே. எகத்தருண பீமா, தங்க வெள்ளியை கொண்டு ஏமாந்தாங்களே, தங்க வெள்ளியை கொண்டு ஏமாந்து போனார்களே, அந்த ரெண்டையும் சேர்த்து வைத்தார்களே, அந்த தங்க வெள்ளி தான், அதைத்தான் கல்லுன்னு சொல்கிறான். அவன் சேர்த்து வச்ச காவிரிகள் சேர்த்து வச்ச தங்க வெள்ளியை கொண்டு என்ன செய்யப்படும், அதாபம் செய்யப்படும் உருக்கி வரா. அதை இதன் பிரகாரம் ஏபா இது உய்தத்தில் காவிரியில் வருதே கேட்டேன், இது கவர்ச்சியான அர்த்தம் இல்லை தான் சொல்கிறாங்க. வலா அதை தங்கம்னு அர்த்தம் வைக்கும்போது தங்க வெள்ளின்னு லம்யக்குள்ளி தக்சீசி ஏதாதிகா ஆத நோயின் நல்லதான், அதாவிலிருந்து அந்த வகையை ஏற்படுத்தியிருப்பதை குஃபார்களை கொண்டு குறிப்பாக்கியிருப்பதில் வஜுகுன் எந்த முகாந்தரமும் இல்லை. உய்தத்தில் காவிரியில் வருதே, ஏன்னா மூமின்களையும் தங்க வெள்ளியை கொண்டு அதாபம் செய்யப்படும்ல வருது, காத்து கொடுக்காண்டா சொல்லி விளங்குதப்பா. இப்படி அர்த்தம் வைக்கணும் இல்லை, அர்த்தம் வச்சு விளங்குச்சா. தங்க வெள்ளியை வச்சு அதாபம் செய்யப்படும் உருக்கி என்று சொன்னால் லம்யக்குன் தக்சீசி ஏதாதி ஆத நோயின் அதாபி, இந்த அதாபினுடைய வகையை குஃபார்களை கொண்டு ஏற்பாடு செய்திருப்பது, தக்சீஸ் செய்திருப்பது வஜுகுன் எந்த முகாந்தரமும் இல்லை. ரைட்டா? இல்லை விளங்குதுடா. லம் யக்குனுக்கு வஜுகுன் தான் இஸ்மு, லி தக்சீசி ஏதாதி ஆத நோய்ங்கிறது கபர் முகத்தம் லம் யக்குனுக்கு. ரைட்டா? அப்படி அர்த்தமே அழகாக வரும் பாரு. லம் யக்குன் லி தக்சீசி ஏதாதி ஆத நோயின் அதாப், அதாபிலிருந்து இந்த வகையை குஃபார்களை கொண்டு தக்சீஸ் செய்திருப்பதில் வஜுகுன் எந்த முகாந்தரமும் இல்லை. ஏன்னா உய்தத்தில் காவிரியில் வருதே, மூமின்களையும் தான் தங்க வெள்ளியை கொண்டு அதாபம் செய்யப்படும் தக்காத்து கொடுக்கட்டா. அவன் இந்த அர்த்தம் கருத்து இல்லைங்கிறான். அடுத்து சொல்கிறாங்க, இஜாரத் என்பதை கொண்டு நோக்க கெந்தகம், தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறான். கெந்தகம்ல இந்த வெடிக்குள்ளே இருக்கிறதுல ஒன்று மருந்து, அது அந்த கெந்தகம் தானே பேர். அது ஒரு கல்லை தான் பவுடர் ஆக்கியிருக்கான். அது கிட்ட கொண்டு போனாலே பிடிச்சிருமா. எது கெந்தகம்? நீ வெடிக்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் டப்புனு அது பிடிச்சி இதாகிடும். இடத்துல வெடிக்கிட்ட கொண்டு போனோடனே வெடிச்சிச்சு செத்து போயிட்டான்லாம் சொல்லி போடுறதான்னு இல்லை. செதறி எது கல் தீபாவளி முடிஞ்ச உடனே பாரு, அவன் செத்தான் இவன் செத்தான், வெடிச்சு பாதிக்கப்பட்டுச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்க வாணும். விளங்குதப்பா? கெந்தகக்கல்லுன்னு சொல்லப்படுதான். வெடிக்குள்ளே இருக்கிற மருந்துக்கு பேர் என்னது? கீழே சொல்லப்படுகிறது இஜாரத்துல் கிபிரீத், இந்த கல் என்பதை கொண்டு கெந்தக கல்னு சொல்லப்படுது. எந்த கல்? கெந்தகம். வெடிக்குள்ளே வைக்கிற மருந்து இருக்குல்லப்பா, அங்கேயும் முடிக்கிற சொல்லுங்க. கீழே இஜாரத்துல் கிபிரீத் கெந்தக கல்லுன்னு சொல்லப்படுது. விளங்குதப்பா? இந்த கல்லு கொண்டு நோக்கி என்ன கிடையாது, கெந்தகம். விளங்குதா? ஆனால் எங்க எதையே தள்ளி விட்டோன்னம்மா, தங்கம் வெள்ளின்னு சொல்கிறதே தள்ளுறோம். இதை தறிக்கலவில் தள்ளி விட்டுருவோம் அந்த கருத்தை. உங்கள் இஷ்டத்துக்கு கெந்தகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கெந்தகம் தான் எரியுமே, அது பறிச்சு ஆச்சரியம் கிடையாது.
எரி எரிகிறது தான் ஆச்சரியம். கல் எரிகிறது தான். இதில் இப்போ நிறைய நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோ, அதில் நீ கல் தூக்கி போடுங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். நிறைய நெருப்பு எரியும் போது கல்லை தூக்கி போட்டால் என்ன செய்யும்ல, மண்ணள்ளி கல்லள்ளி போட்டால் என்ன செய்யும், நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஆனால் நரகத்தில் இந்த கல் எரியும்னு சொல்கிறது தான் ஆச்சரியம். கெந்தகம் தான் எரியுமே, பலகீனமான நெருப்பில் கொண்டு வச்சா கூட எரிய வெடிச்சிடும். வெடிக்கி பத்தியை கொண்டு தள்ள வைக்கிறான், என்ன செய்யறான், சொக்கப்பனையாக கொடுத்துறான், என்ன செய்யறான், லேசாக நெருப்பு வச்சாலே போய் டப்புன்னு வெடிச்சிடும், அது எரியும். புஸ்வானம்லாம் விட்றான்ல, புஸ்வானம் விட்றானே, அதில் போய் ஒடி வெடிக்குது இல்லை, ராக்கெட்டு வெடி, அந்த வெடி, மத்தாப்பு, இந்த சூரியகாந்தி இப்படி சுற்றுமே, லேசாக வச்சாலே போதும், அது பெரிய ஒரு இதா. கெந்தகம் கல் போட்டு எரிப்பாங்கங்கிறது ஆச்சரியம் கிடையாது. கல் போட்டு எரிக்கிறதுங்கிறது தான் இந்த நரகம் உக்கிரமமாக இருக்குங்கிறத காமிக்கிறது இல்லை, விளங்குதில்லை. அப்போ கெந்தக கல்லுன்னு சொல்லப்படுது. ஆனால் வகுவ தக்சீசும்பி கைரி தலீலின், இது ஆதாரம் இல்லாமல் தக்சீஸ் செய்வதாக இருக்கும். கெந்தக கல்லுன்னு தக்சீஸ் செய்த ஆதாரம் கிடையாது. இப்போ இபுத்தாரும் நில் மக்சூதி, நோக்கத்தையே பாத்தியலாக்கக்கூடியதாக இருக்கும். நோக்கத்தையே என்ன செய்யுது, இது சிதறடிக்குது. இபுத்தானுல் மக்சூதி, நோக்கத்தையே சிதறடிக்கிறது இது. இது ஏனெனில் அல் கரது, இங்கே நரகத்தை பற்றி சொல்வதனுடைய நோக்கம் தகவீலு ஷனிகா, நரகத்தினுடைய காரியத்தை நிலை குறைய வைப்பதாக இருக்கும். ஒத்த ஃபாக்குமி லஹபிகா, அந்த நெருப்பு ஜுவாலை கடுமையானதாக இருக்கும் என்பதை காமிப்பதாக இருக்கும். லைசு, எந்த விதத்தில் யுத்தகது, நரகம் எரிக்கப்படும், இமாலா யுத்தகது பிஹி ஐருவா, நரகம் அல்லாது எரிக்கப்படக்கூடியதை கொண்டு எரிக்கப்படும். நம்ம அடுப்பெல்லாம் எது கொண்டு எரிக்கப்படுது, விரவை கொண்டு எரிக்கப்படுது, சிலிண்டர் கொண்டு எரிக்கப்படுது, அப்படி தானேங்க. நரகம் அப்படி கிடையாது. விரவை மனிதனை போட்டு எரிக்கப்படும், எரிபொருள் ஆயிடுவான். கல்லை போட்டு எரிக்கப்படுது, ஆச்சரியம் தானே. அது வேகமாக இருக்கும், கல் தமன்னு எரியும், அது எரிபொருள் ஆகிவிடும். தானே கடுமை இல்லை, ரைட்டடா. இத்தகது, நரகம் எரிக்கப்படும், இமாலா இத்தகது பி கைருகா, நரகம் அல்லாது எரிக்கப்படக்கூடியதை கொண்டு எரிக்கப்படும். கிபிரீத்துங்கிறது துத்தகது பிகா, அந்த கிபிரீத்தை கொண்டு, கெந்தகத்தை கொண்டு எரிக்கப்படும். குள்ளு நாரின், எல்லா நெருப்பும் தானே எரிக்கப்படும். இந்த ஆபத்து அது பலகீனமாக இருந்தாலும் எரிக்கப்படும். சின்ன நெருப்பு இருந்தால் போது தான் கெந்தகம் பிடிச்சிடும். இதில் விளங்குதா? சரி, அப்போ தம்பி கெந்தகம்னு சொல்லப்படுது. இப்னு அப்பாஸ்ல இருந்து அறிவிக்கிறாங்களாம். இது சரியாக லைஃபானால் நமக்கு தெரியலை. சரி, சரியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்படி வேணால் கொடுத்துடலாம். என்ன இருக்குது, கெந்தகம் மாதிரி இந்த கல்லுகள்லாம் எரியும்னு சொல்லலாம். எப்படி சொல்லிடணும்? கெந்தகம் எப்படி எரியுமோ வேகமாக, அதை மாதிரி எரியும்னு வேணால் சொல்லலாம். அதான் அது கெந்தகம்லாம் இப்னு அப்பாஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. இது சிகத்தானால் அனிபின் அப்பாஸின், இப்னு அப்பாஸ் எல்லாத்தோடு சிகத்தானால் ஒரு அல்லஹு உனிய பிஹி, இந்த ஹதீஸை கொண்டு நாடப்பட்டிருக்கலாம். இந்த ஹதீஸை கொண்டு இப்படிப்படி கவர்ச்சியாக இருக்கு பாரு. பல அல்லஹு உனிய பிஹி, இதை கொண்டு, இந்த ஹதீஸை கொண்டு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கெந்தகம்னு சொல்கிறாங்கல்ல, இதை கொண்டு நாடப்பட்டிருக்கலாம். அண்ணல் ஹஜார குல்லஹா, அந்த நரகத்தில் உள்ள கற்கள் எல்லாம், தில்க நாரி, அந்த நரகத்தில் அந்த கற்கள் எல்லாம் ஹிஜாரத்தில் கிபிரீத், கெந்தக கற்களை போல இருக்கும். சாயிரி நீராணி, ஏனைய நெருப்புகளிலே கெந்தக கல்லை போல இருக்கும். கெந்தக கல் எரிகிற மாதிரி அங்கே அந்த கல் என்ன செய்யும், கல், அந்த சிலை கல்லாம் என்ன செய்யும், எரியும். சரிப்பா, சரி, முடிஞ்சு போச்சு. ஏப்பா எதை இப்போ இதில் கேட்டதா இல்லை, இங்கே மண்டை இருந்தால் விளங்குவது இல்லாட்டி இந்த இடத்துல புரியவே புரியாதுடா. உங்கள் மண்டையை வச்சு பாருலங்க, எனக்கு மண்டையை கொண்டு வந்துட்டியா? இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு ஃபத்தகுன்னார் அல்லதி வகுதுவன்னா சொல்லிச்சாராம். மனிதர்களும் கற்களுமாக இருக்கின்ற நரகத்தை பயந்துக்கலுங்க, நெருப்பு பயந்துக்கங்க. அன்னார்னு என்ன செஞ்சுருக்கீங்க, மாரி பாபா வருது. அகதியத்தான அலிபலாம் இருக்குது. இல்லை அகதியத்தான அலிபலாம் எப்படா கொண்டு வருவான்? முன்னால் ஒரு நக்கீராவாக சொல்லிட்டு தானே கொண்டு வரணும். ரஜுலுன் ரஜுலு இல்லை மசலு நூரிஹி கே மிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹு அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜா அஸ்ஸுஜாஜத்து கன்னஹா கௌகபுன் துர்ரியன். இல்லைங்க, மிஸ்பாஹுன்னு வருது, மிஸ்காத்துன்னு வந்து அதுக்கடுத்து தான் மாறி பாபா கொண்டு வர்றோம். இங்கே அப்படிலாம் வரலையே, நாரன்னு வரலையே, எடுத்தோன்னு எப்படி அன்னாருன்னு வருது?
என்றால் இருக்குது. சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் சொல்கிறான், ஏய் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகுது அன்னாஸ் வல் ஹிஜாரா. அங்கே சொல்கிறான், ஓ மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக்கங்க. நாரா யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், நரகத்தை பயந்து, நெருப்பை பயந்துக்கங்க. வகுது அன்னாஸ் வல் ஹிஜாரா, இப்படிப்பட்ட நெருப்பு, அதனுடைய விறகு மனிதர்களும் கல்லுகளுமா இருக்குமே, அந்த நாரை பயந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அங்கே நக்கீரா வந்து அது மக்கி. எல்லாம் சூரத்து தஹ்ரீம் உள்ள மதனி தான். ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாராங்கிறது மக்கி. அது எங்கேயே இறங்கிருச்சு, அது மக்காவிலே இறங்கிருச்சு. ஆனால் சூரத்து தஹ்ரீம் வந்து மதனி தான். லிமத்து வரி மாலுக்கு எங்கே வந்து நடந்துச்சு, தேன் குடிச்ச சம்பவம்லாம். ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாராங்கிறது மக்கி. அப்படி தான் காலி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுவே அங்கே நக்கீராவை சொன்னதுனால அங்கே சிவத்தா சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், நரகத்தை நெருப்பு வைத்து வகுது அன்னாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய விறகு எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாக இருக்குமே, அந்த நரகத்தை வந்து நக்கீராவை சொல்லி வசூ செஞ்சு சொல்கிறான். அதுவே இங்கே என்ன சொல்கிறான், ஃபத்தகுன் நார். நான் ஏற்கனவே மக்காவில் சொன்னேன்ல, மக்கியானாலே ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கிச்சு தானப்பா. அந்த நரக நான் சொன்னல, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த நெருப்பு நடக்கும் ஏட்டுப்பா. அப்படின்னா தமிழுங்க விளங்காது அந்த இடத்துல வச்சு பாருங்களேன். ஒலம்மா காணத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து, இந்த ஆயத்து ஃபத்தகுன் நார் அல்லத்தி வகூது அன்னாஸ் ஆகின்றீர்களா, இது மதனியத்தா ஆகிவிட்ட போது நசலத்து பாதமான நசலி மக்கா, மக்காவில் இறங்கிய கவுலுகு தாலா அல்லாவுடைய சொல் ஃபி சூரத்தி தஹ்ரீம், சூரத்து தஹ்ரீமில் உள்ள அல்லாவுடைய சொல்லு மக்காவிலே இறங்கியதுக்கு நாரன், அது நாரன் போட்டுக்கப்பா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன் தானே, நாரன் திருத்துப்பாங்க, அலி போடல. சூரத்து தஹ்ரீமிலே நாரன் வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா என்பது என்ற சூரத்து தஹ்ரீமிலே அல்லாவுடைய சொல் மக்காவிலே இறங்கியதற்கு பிறகு இது மதனியாக ஆகிவிட்ட போது, மதனியாக ஏற்கனவே அதை கேட்டுட்ட போது, ஏற்கனவே எல்லாம் அவங்க கேட்டானுவோ இல்லை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரான்னு ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாங்க, சமீவதை கேட்டு விட்ட போது எடுத்துனப்பா சாயத் அறிவு நார், இந்த நாரை மாரிபாவாக்குவது சிகத்தாயிடுச்சு. ஒகூல் ஜும்லத்தி சிலத்தன், ஒகூல் ஜும்லத்தி, இந்த ஜும்லா சிலாவாக நிகழ்வதும் ஜாயிஸ் ஆயிடுச்சு. எடுத்துன ஏன்னா இப்போ இன்னும் அந்த சம்பவம் எஜிபு அங்கிக்கூட கிஸ்தத்தன் மயலுமத்தன், ஏற்கனவே விளங்கப்பட்ட சம்பவமாவது வாஜிபாகும் என்ற காரணத்தினால் சிலையாக வரலாம். ஏற்கனவே தான் சொல்லிட்டான கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரான்னு, அதை இப்போ மாரிபா வைக்கணும் செய்கிறான், சிலை போட்டு சொல்கிறான் அல்லத்தி வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரான்னு. இதில் விளங்குதா, இதில் புரியுதுல, அல்லத்தி வகூது அன்னாஸ் அங்கே மௌசூல் சிவத்தா சொல்கிறான், இங்கே மௌசூல் சிலையாக சொல்கிறான். என்ன விளங்கிருச்சு. வைத்தத்தில் காவிரின், காவிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்க நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். விய்யத்திலகும், காவிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறதே, ஜுஹிலத்து உத்தத்தன் அதாபியும், அந்த காவிர்களை அதாபு செய்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே, அந்த நரகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கான். ஒழத்தீதத்து எப்படி ஓதப்பட்டிருக்கான், ஒழத்தீதத்தின், அது அதே அர்த்தம் தான். இத்தாது என்பதிலிருந்து இம்மானல் இத்தத்து தான் அதுக்கு அர்த்தம், உத்தத்து ஒரு ஜும்மல். சரி, ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.